ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப்பில் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு காண்டாக்டை ப்ளாக் பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ளாக் பண்ணி தான் அந்த காண்டாக்டை டிலீட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, அது வாட்ஸ்அப்போட ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ நீங்கள் மறுபடியும் அந்த காண்டாக்ட் நீங்கள் அன்பிளாக் பண்ணணும் அப்படின்னா, வாட்ஸ்அப்போட செட்டிங்கில் போயிட்டு அதுக்குள்ள ப்ளாக் லிஸ்ட்டில் போயிட்டு அந்த காண்டாக்டை கிளிக் பண்ணி நீங்கள் அன்பிளாக் பண்ணுவீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அதில் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு காண்டாக்டை ப்ளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த காண்டாக்டை நீங்கள் டிலீட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, அது உங்களுடைய வாட்ஸ்அப்போட ஹோம் ஸ்க்ரீன்லயும் தெரியாது. அதே மாதிரி நீங்க ப்ளாக் லிஸ்ட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ளாக் லிஸ்ட்டுக்கான ஒரு செட்டிங்ஸே இப்போ வாட்ஸ்அப்ல காணும். ஸோ இப்போ அது எங்க இருக்கு? அதாவது நம்ம ப்ளாக் பண்ண கான்டாக்ட் எல்லாமே எங்க இருக்கு? அத எப்படி மறுபடியும் அன்ப்ளாக் பண்றது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மூலையில இருக்கிற அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது இதில் பாருங்க செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் 2வது உங்களுக்கு பிரைவசி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் பாருங்க உங்களுக்கு வந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா காண்டாக்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் பாருங்க ஃபர்ஸ்ட்டாக வந்து ப்ளாக்கட் காண்டாக்ட் அப்படின்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ளாக்கட் காண்டாக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எத்தனை காண்டாக்ட்ட வந்து ப்ளாக் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றது இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதுல நீங்க ப்ளாக் பண்ணி வச்சிருக்க எல்லா காண்டாக்ட்டுமே இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதுல நீங்க எந்த காண்டாக்ட்ட அன்ப்ளாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த காண்டாக்ட்ட நீங்க இந்த மாதிரி கிளிக் பண்ணி, அதாவது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, இதுல பாருங்க அன்ப்ளாக் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ அதுக்கு கொடுத்ததும் உங்களுக்கு வந்து அன்ப்ளாக் ஆயிரும். இப்போ இதுல மாற்றம் கொண்டு வந்து, இப்போ இந்த மாதிரி தான் குடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம செட்டிங்ஸ்ல பார்க்கும்போது அதாவது ப்ளாக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஷோ ஆகும். இப்போ இந்த மாதிரி காண்டாக்ட் அப்படின்னு கொடுத்து அதை தனியாக பிரித்து வச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.